கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனை, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் எங்கள் திருச்சபையை நீர் ஆண்டவரை இன்னும் ஸ்திரப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், சீர்படுத்துகிறீர். உமக்கு ஏற்ற ஆண்டவரை ஒரு திருச்சபையாக, கன்னிகையாக நீர் மாற்றிக்கொண்டே இருக்கிறீர். நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை நாங்கள் அடையும்படி நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர். உமக்கு ஏற்ற மனவாட்டியாக தகப்பனை நீர் உம்மோடு கூட வைத்துக்கொள்ளத்தக்கதான அந்த மனவாட்டியாக நீர் எங்களை உருவாக்குகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீர் எங்கள் திருச்சபையை உருவாக்கி கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி. முற்றும் முடிய நாங்கள் அப்படி உருவாக எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்த போது பொதுவாக நான் செய்தி ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது. நான் வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதான் செய்தி. அப்போ சில காரியங்களை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை, குறிப்பாக வைராக்கியத்தை குறித்து சொல்லிக்கிட்டே இருந்தார். நமக்கு எது வைராக்கியம் இல்லைன்னே தெரியாது. இப்போது நம்ம எல்லாத்தையுமே இப்போ வைராக்கியமாக நினைக்கிறோம். ஆனால் பைபிளில் 2 வகையான வைராக்கியம் இருக்குது. ஒன்று, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான். நல்ல வைராக்கியம் ஒன்று இருக்குது. இந்த வைராக்கியம் நீங்கள் பாராட்டுவது நல்லது என்று பவுல் எழுதுகிறார். இந்த வைராக்கியத்தை நீங்கள் பாராட்டுவது நல்லது, நீங்கள் அதை எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே வேளையில் இன்னொரு வைராக்கியமும் இருக்குது. வாசிங்க, கலாத்தியர் 5:20 வாசிங்க. இது மாம்ச கிரியைகள்னு சொல்லுது. அந்த 19ஆம் வசனத்துலேருந்து வாசிச்சிங்கன்னா மாம்சத்தின் கிரியைகளில் ஒன்று வைராக்கியம். இந்த வைராக்கியம் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லைன்னு வசனம் சொல்லுது. ஒரு மாம்ச வைராக்கியம் ஒன்று இருக்குது, நல்ல வைராக்கியம் ஒன்று இருக்குது. 2 வைராக்கியம் இருக்குது. இந்த வைராக்கியத்தில் எது இன்றைக்கி நாம் ஃபாலோ பண்ணுறோம்? எந்த வைராக்கியம் நமக்கு இருக்குது? வைராக்கியம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த வைராக்கியம் நமக்கு சில காரியங்களில் தான் இருக்கணும், சில காரியங்களில் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாத விஷயத்தில் வைராக்கியம் இருந்தால் அது உங்களை பரலோகத்துக்கு போக விடாதபடிக்கு தடுத்து விடும். இருக்க வேண்டிய விஷயத்தில் வைராக்கியம் இல்லை என்றால் அதுவும் உங்களை பரலோகத்துக்கு போகாதபடி தடுத்து விடும். எதில் வைராக்கியம் இருக்கணும்? மாம்சத்தில் வைராக்கியம் இருக்கக்கூடாது. வசனம் தெளிவாக சொல்லுது, மாம்ச கிரியைகள் ஆவன மார்க்க பேதங்களும் வைராக்கியங்களும் அப்படின்னு இருக்கு. அதே வேளையில் நல்ல வைராக்கியம்னு ஒன்று இருக்குது. மாம்ச வைராக்கியம்னா என்ன? ஒரு சிலர்லாம் கோவத்தில் சில வார்த்தைகள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செத்தாலே என் முகத்தில் என்ன செய்யக்கூடாது? முழிக்கக்கூடாது அப்படின்னு. செத்த பிறகு நம்ம முகத்தில் ஒருத்தன் முழிக்கிறானே, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளே சாவடித்து செத்து போயிட்டோம், பெட்டியில் வச்சுருக்குறாங்க. இந்த முகத்தை பார்க்க ஒருத்தன் வரானே, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் பார்க்க முடியாத முகம், எப்படி கோரமாக இருக்கும் இல்லை, ஒரு மாதிரி வாயெல்லாம் பொழந்துக்கிட்டு கிடக்கும். அதை பார்க்க ஒரு கும்பல் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அவனையும் இவங்க சொல்லிடுவாங்க, என்ன செய்யக்கூடாது? நான் செத்தாலும் நீ என்னை பார்க்க வரக்கூடாது. அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் மூஞ்சிலேயே நீ முழிக்கக்கூடாது. நம்ம முகத்தில் முழிக்கிறதுலாம் பெரிய விஷயம். ஏதோ ஆண்டவர் கிருபையாக 4 பேரை முழிக்க வச்சுருக்கிறார். அதில் வேறு அவ்வளோ வைராக்கியம், என் முகத்தில் நீ முழிக்காத, நான் செத்தாலும் நீ என்னை பார்க்கக்கூடாது. இந்த வைராக்கியம் தான் மாம்ச வைராக்கியம். இந்த வைராக்கியம் வந்து எதுக்கும் யூஸ் ஆகாது, இது புரோஜனமும் படாது. இது உங்களை அது ஒரு காலத்தில் அந்த கோபம் மூர்க்கமாகி கசப்பாகி கடைசியில் என்ன ஆகும்னா உங்களை பரலோகத்துக்கு போக விடாமல் தடுத்துரும். இதைத்தான் அவர் சொல்கிறார். மாம்ச கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாம்? உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு செஞ்சிடும்னு சொல்கிறார் கலாத்தியர் 5. இன்றைக்கி திருச்சபைகளை உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி கம்யூனியன் வாரம் இல்லையா? கம்யூனியன் வாரம். நமக்குள்ளே நிறைய மாம்ச வைராக்கியங்கள் இருக்குது, மாம்சத்தில் வைராக்கியம் இருக்குது. இந்த வைராக்கியத்தோடு கூட கம்யூனியன் எடுப்பதே தப்பு. நானும் பாஸ்டரும் திருவிருந்து ரகசியங்கள்னு ஒரு CD ஒன்று போட்டிருக்கிறோம். அதில் கம்யூனியன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில காரியங்களெல்லாம் க்ரைட்டீரியா இருக்குது. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது. அதான் அதில் சொல்லுவோம், சில பாரம்பரிய சபையில் பார்த்தீங்கன்னா கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுவாங்க. 3 பக்கமும் திரும்பி உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அதாவது என்னென்னா, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன இருக்கணும்? எல்லாரோட சமாதானமாக இருக்கணும். இப்போ நம்ம ஆவிக்குரிய சபைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தன் பக்கத்துலேயே ஒருத்தன் உட்கார மாட்டான். மலை சபைகளில் போய் பார்த்தீங்கன்னா பைபிளில் இடம் போட்டு வச்சுருப்பாங்க.
அது வேறு யாரும் அதில் உட்காந்துடக்கூடாது. யாராவது வந்தாங்கன்னா ஆள் வருதும்பான். ஏன் அவங்க வந்து உட்காந்தா என்ன? அப்படியே மீறி யாராவது உட்காந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்தாங்க, இன்றைக்கி செய்தி கேட்ட மாதிரியே இல்லை. அவங்க உட்காரத்துக்கு நீ செய்தி கேட்கறதுக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி சபை எந்த அளவில் இருக்குது அப்படின்னு கேட்டால் மாம்சத்தில் தான் நிறைஞ்சிருக்குது. அதுலேயும் குறிப்பாக மாம்ச வைராகியம். நான் அந்த சிஸ்டரோட பேச மாட்டேன், நான் இந்த பிரதரோட பேச மாட்டேன், எனக்கு அவங்களுக்கும் ஆகவே ஆகாது. சரி, பரலோகத்தில் வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கும் அந்த சிஸ்டருக்கும் ஆகாது, உங்களுக்கு அந்த பிரதருக்கும் ஆகாது. 2 பேரும் பரலோகத்துக்கு வந்துட்டீங்க, பக்கத்தில் உட்கார மாட்டிங்களா? என்ன பண்ணுவீங்க? நீ எப்படி பரலோகத்துக்கு வந்த? நான் அந்த பரலோகத்தில் இருக்க மாட்டேன், நரகத்துக்கு போக போகிறீங்க. எவ்வளோ வைராகியம் இன்றைக்கி சபைகளுக்குள்ளே. சபைகளுக்கு உள்ளேயும் வைராகியம், சபைகளுக்கு நடுவிலையும் வைராகியம். நீ அந்த சபைக்கு போகாத, நான் அந்த சபைக்கு போகாத, அதுவும் ஒரு வைராகியம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, மாம்சத்திலான வைராகியங்கள் ஒரு நாளும் உதவாது. இது உங்களை பரலோகத்துக்கு போகக்கூடாதபடிக்கு தடுக்கும்னு பவுல் எழுதுகிறார். எந்த வைராகியம் நமக்கு இருக்கணும்? இருக்கக்கூடாத வைராகியம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, மாம்சத்தின் கிரியை. எந்த வைராகியம் நமக்கு இருக்கணும் போது நான் வாசிக்கிட்டே வந்தபோது பவுலுக்கு சில இடங்களிலே ஒரு வைராகியம் வருகிறது. அந்த வைராகியம் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். சபையில் இருக்கும்போது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த வைராகியம் தான் இருக்கணும். முதலாவதாக பவுலுக்கு இருந்த வைராகியம் என்ன? வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:16 வாசிங்க. அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராகியம் கொண்டு. இந்த வைராகியம் தான் உங்களுக்கு எனக்கு வரணும். ஆவியில வைராகியம் வரணும். அல்லேலூயா. மாம்சத்தில் வைராகியம் வரக்கூடாது, ஆவியில வைராகியம் வரணும். அந்த ஆவியின் வைராகியம் எதை பார்த்து வரணும்? முதலாவது பவுலுக்கு அந்த வைராகியம் எதை பார்த்து வருகிறது? அந்த தேசத்தில் நடக்கக்கூடியதான அநியாயங்கள், அக்கிரமங்கள், விக்கிரகத்தின் நிறைந்திருக்கிற காரியங்களை பார்த்தோன்னா ஆவியில என்ன வருது? ஒரு வைராகியம் வருது. அந்த ஆவியில வைராகியம் வந்து அப்படியே அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகுது. இந்த வைராகியம் நம்ம அத்தனை பேருக்கும் வரணும். இந்த தேசத்தை, அதுவும் இந்தியா மாதிரி தேசத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் அந்த வைராக்கியம் வரணும். பார்த்த உடனே ஐயோ விக்கிரக வழிபாட்டில் இருக்கிறாங்களே, நான் அதான் சொல்லுவேன், எனக்கு இந்த டாஸ்மாக் கடையை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் என் இருதயத்தில் ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, திருச்சபையை விட இங்கே தானப்பா கூட்டம் அதிகமாக இருக்குது, இங்கே கூட்டம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நேற்று ஒரு சபைக்கு போயிருந்தோம், ஊழியத்துக்காக 3 நாள் கூட்டம் முடிக்கும் போது அந்த சபையிலேருந்து 100 மீட்டர் தள்ளி ஒரு டாஸ்மாக் கடை, 100 மீட்டர் தள்ளி ஒரு டாஸ்மாக் கடை, ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆனால் அந்த டாஸ்மாக் கடையில் ஒரு ஆள் கூட கிடையாது, விற்கிற ஒரு ஆள் தான் இருக்கான். உலகத்திலே நான் பார்த்த வரைக்கும் டாஸ்மாக் காலியாக இருந்தது அந்த ஒரு இடம் மட்டும்தான். அதுவும் சனிக்கிழமை சாயங்காலம் எல்லாம் கூலி வாங்கிட்டு நேரம் அங்கே தான் வருவான். பார்த்தா நேற்று அவ்வளோ காலி. அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன பாஸ்டர் இப்படி ஒரு டாஸ்மாக் கடை இருக்குதுன்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த கடையில் இருந்த கூட்டம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், சபைக்கு ஒருத்தனையும் வர விட மாட்டாங்க, ரோட்டில் நின்று கலட்டா பண்ணுவாங்க, ஒரு சிலர்லாம் பாட்டிலை உடச்சி குத்தலாம் வருவானா விசுவாசியை எங்கே போகிறேன்னு. அந்த மாதிரி கரெக்டாக நடக்குமா? அவர் சொல்கிறார், போட்டோம் பாஸ்டர் ஒரு நாள் ஃபாஸ்டிங்கு, என்ன நடந்துச்சுன்னு அவர் சொன்ன சாட்சி நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஆனால் அவர் சொன்னார் வேறொரு கடை ஊருக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டான், அதனால் ஒரு வயலும் இப்போ இங்கே வரதில்லை. இப்போ எங்கள் இடம் என்ன ஆகிப்போச்சு, காலி ஆகிப்போச்சு, நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம், இப்போ எல்லோரும் சபைக்கு வந்து போகிறாங்க, டாஸ்மாக் காலி ஆயிடுச்சு. இதுவும் ஒரு வகையான வைராகியம் தான். அவர் காலி பண்ணது இன்னொரு இடத்துல கடை ஓப்பன் பண்ண சொல்லியில்லை, ஆண்டவரை இந்த கடையை என்ன செய்யுங்க, காலி பண்ணுங்க. அந்த வைராகியத்தோடு ஜெபித்தார்கள். கர்த்தர் அங்கே ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். இதே சென்னை பட்டணத்தில் எத்தனை தேட்டர் ஜெபத்தால் உடைக்கப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ தேட்டர்களை யாருக்குமே தெரியாது, யார் ஜெபிச்சான்னு கூட தெரியாது. ஆனால் நிறைய பேர் சாட்சி கேட்டிருக்கிறேன், அந்த தேட்டர் நாங்கள் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் உடைக்க சொன்னார், உடைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவங்களாம் அவ்வளோ வைராக்கியமாக ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆவின் வைராக்கியம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே ஒரு தேட்டர் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் இருக்கிற ஏரியாக்குள்ளே ஒரு டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது, நான் இருக்கிற ஏரியாக்குள்ளே ஒரு விக்கிரக கோட்டை இருக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், நாம் உள்ள நல்லா கவனிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து கிராமத்துக்குள்ளே நுழைய ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற பிசாசு வெளியே வந்துடும். இவர் போயெல்லாம் விரட்டவே மாட்டார், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்கும், என்ன விரட்டவா வந்தீங்க, ஷெல்ஃபாக வந்து கேட்கும், இல்லை நான் அதுக்கு வரல, இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் எதுக்கு வந்தீங்க, உன்னை விரட்ட தான் வந்தவா. ஏசு அங்கே உட்காந்துருக்கிற பிசாசு தானாக வந்து கேட்கும். காரணம் என்ன? உனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். நான் உள்ளே போனால் உள்ளே இருக்கிற பிசாசு வெளியே வரணும், நான் உள்ளே போனால் உள்ளே இருக்கிற விக்கிரக கோட்டை உடைக்கப்படணும், நான் உள்ளே போனால் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் ஒன்று இருக்கக்கூடாது. அந்த வைராக்கியம் உனக்கு ஆவியில் வரணும். அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலத்தில் ஒரு மாம்ச வைராக்கியம் இருக்குது நம்ம ஆட்களுக்கு. இதுலேயுமே ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலி இருக்கிறான், ஆனால் மாம்சத்தில் ஒரு வைராக்கியம் இருக்குது. ஆனால் நான் சொல்லுவேன்,
அவர்களை போய் பிசாசுன்னு சொல்கிறதுக்காக அறிவிப்பதற்காக நம்ம ஆண்டவர் அனௌன்ஸ் பண்ணலை. நம்முடைய தேவன் தேவன் என்பதை சொல்வதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வைராகியம் தான் வரணும். இந்த இடத்துல பவுலுக்கு வைராகியம் வந்தவன் என்ன சொல்கிறான்னா, நீ வணங்குறதெல்லாம் பிசாசுடான்னு போய் சொல்லலை. நீ அறியப்படாத ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரியா, அந்த தேவன் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறானுங்க. உனக்கு வைராகியம் வந்தால் நீ இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பாய். முதல்ல உனக்கு இதை பார்த்தோன்னே ஒரு வைராகியம் வரணும். இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு அந்த வைராகியமே கிடையாது. என்ன கிடையாது? உன்னுடைய ரட்சிப்பில் நான் சொல்வேன், கடைசி காலத்தில் ரட்சிப்பில் சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவன் இருதயம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம். அதைத்தான் நம்ம 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, உங்களுடைய ரட்சணிய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து விடாமலும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினுடைய பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை உங்களால் வச்சுக்க முடியாது. யாருக்கிட்டையாவது என்ன செய்யும்? சொல்லும். இப்போது நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கணும், ரொம்ப சீப்பாக இருந்துச்சுன்னா உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், இங்கே பொருள் வாங்கினா ரொம்ப சீப்பாக இருக்குது. சினிமா பார்த்தோம்னா சினிமா நல்லா இருந்துச்சுன்னா உடனே அதான் சொல்லுவாங்க. இந்த இருக்கிறதுலே மிகப்பெரிய மார்க்கெட்டிங் எதுன்னு கேட்டிங்கன்னா, மவுத்தில் பண்ணுறதாம்பா. வாயில் சொல்கிற மார்க்கெட்டிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டும்பாங்க, மற்ற எல்லா மார்க்கெட்டிங்கை விட. அப்போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை கண்ட உடனே போய் சொல்லும் பாருங்களேன். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட உடனே உங்கள் ஆத்மாக்குள்ள ஒரு களி கூறுதல் வந்து அது என்ன செய்யும்னா, யாருக்கிட்டையாவது என்ன செய்யும்? சொல்லும். அப்படி சொல்லலைன்னா உங்கள் ரட்சிப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு களி கூறுதல் வந்து யாருக்கிட்டையாவது இயேசுவை பற்றி சொல்ல தோணணும். தோணினால் உன்னுடைய ரட்சிப்பு சரி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ சொல்கிறது சரி. அதே வேளையில் நான் ரட்சிக்கப்பட்ட என் குடும்பம், அதுக்கப்புறம் என் வேலை நான் பார்த்தோம், நானும் என் மனைவி பிள்ளைகள் பரலோகத்துக்கு வந்துடுவையா, ஒரு பிரச்சனை இல்லைனா உன்னுடைய ரட்சிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, நீ வரது கஷ்டம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு வைராகியத்தை. என்ன வைராகியம்? ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, அப்படி ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது அவர்களுக்கு நான் அதை சொல்ல வேண்டுமே. சொல்லாத பட்சத்தில் உன்னுடைய ஆவியில் வைராகியம் இல்லைன்னு அர்த்தம். பார்த்த உடனே உனக்கு ஒரு வைராகியம் வரணும். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்துலலாம் யாரை பார்த்தாலும் பேசுவோம். எனக்கு ரொம்ப இப்போ தான் அந்த வசனத்தில் நான் படிக்கிறேன், ஆனால் நடந்த சம்பவத்தை இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அந்த வசனத்தை அடுத்த வசனம் வாசிங்க. ஆவியிலே பவுல் வைராகியம் கொண்டு பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் வரவன் போறவங்கட்டெல்லாம் பேசியிருக்கிறான். ஜெப ஆலயத்தில் போய் சர்ச்சில் பேசியிருக்கிறான். பக்தி உள்ள யூதர்களோடு, தெரிஞ்ச நல்ல ஒரு ரிலீஜியஸ் பீப்புளோட பேசியிருக்கிறான். அது மட்டும் இல்லை, எதிரில் எவன் வரானோ அத்தனை பேர்கிட்டையும் பேசியிருக்கான். அது தாங்க வைராக்கியம். அப்படி வரணும், பார்க்குறவங்ககிட்டலாம் பேசணும். இப்போ நம்ம என்ன செய்வோம்? செலக்டிவாக தான் பேசுவோம். அவன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறவனை பார்த்தா அவனுக்கு தான் ட்ராக்ஸே கொடுப்போம். கொஞ்சம் கரடு முரடாக இருந்தால் கொடுக்க மாட்டோம். கையில் கொஞ்சம் காப்பு கயிறு போட்டு ஒரு காவி துண்டு போட்டிருந்தா அவனுக்கு கிடையவே கிடையாது. ஆர்எஸ்எஸ் அர்ப்பானோ அப்படின்னு ஒரு பயம் நம்மளுக்கே இருக்குது. எதுக்கு நம்ம போய் அவங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டு? ஒரு நாள் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் என்னுடைய வேலை வந்து காலேஜ் முடித்த உடனே போய் ஏதாவது ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் ட்ராக்ஸ் கொடுக்கறது. நாங்கள் ஒரு 10 பேர் அப்படி செய்வோம். அப்போல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் வரவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ நான் ஒரு நாள் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ட்ரெயின் இறங்கி வராங்க, நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்து முடிச்சிருப்பேன். பின்னாடி முதுகில் வந்து ஒரு அடி பொத்துன்னு விழுந்துச்சு. அடித்த அடியில் கண்ணில் தண்ணி தானாக வந்துருச்சு. அப்போனா அந்த அடி எப்படி இருக்கும் பாருங்கள். திரும்பி பார்க்குறேன், ஒரு 60 வயசு தாத்தா. எனக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 20-21 வயசு இருக்கும். 60 வயசு தாத்தா அடிக்கிறாரு, பட்டுன்னு அடிக்கிறாரு முதுகில். இப்படி திரும்பி பார்த்தவொன்னே கோவம் வந்துருச்சு. சின்ன பையனை தான் நம்மளும் அமைதியாக இருந்திருப்போம், திருப்பி அடிப்பானே, இவர் வயசானவர் தானே, ஒரு போட்டுடலாமான்னு தோணுச்சு. அப்படி பார்த்தேன். அவர் சொன்னார், இப்படி சுவிசேஷ ட்ராக்ஸ் எல்லாமாடா கொடுக்குறீங்க, உங்களெல்லாம் ஒழிக்கிற காலம் ஒன்று வருண்டான்ட்டு போனார். நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? மறுநாள்லேருந்து ட்ராக்ஸ் கொடுக்குறத நிறுத்தியிருக்கணும் இல்லை? ஆனால் அப்போ தான் இன்னும் வைராகியம் வந்தது. அடி வாங்கின பிறகு தாங்க ஒரு தைரியமே வருது. அடி வாங்கின பிறகு ஒரு தைரியம் வரும். விட்றா பாப்பான், அதான் வாங்கிட்டோமே. வாங்காத வரைக்கும் தான் பயம், வாங்காத வரைக்கும் தான் ஐயோ அடிச்சிருவான்னு. அந்த அடி ஒன்று வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்துடும்? ஒரு தைரியம் ஒன்று வரும். அந்த தைரியம் ஒன்று வரணும், ஒரு வைராக்கியம் வரணும். என்னை சுற்றிலும் இவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, இவ்வளோ விக்கிரக கோட்டை இருக்குதே,
உன்னுடைய குடும்பத்துக்காக நீ எவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறியோ அதை விட 100 மடங்கு வைராக்கியம் கர்த்தருக்காக பாராட்ட வேண்டும். அதுதான் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு. நீங்கள் போய் மாம்சத்தில் வைராக்கியம் பாராட்டாதீங்க. உந்து பிசாசு, இது விக்கிரகம். நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, நம்முடைய ஆண்டவர் மெய்யான தேவன்னு சொல்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க கடவுள் பிசாசு அது எது வேணால் இருந்துட்டு போகணும். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்ன வேணால் இருக்கட்டும். இயேசு ஒரு இடத்துல கூட போய் பாருங்கள், அவங்க வணங்குறது பிசாசுன்னு சொல்லவே மாட்டார். நான் தேவனுடைய குமாரன், அதை நிரூபிக்க தான் இயேசு வந்தார். என்னை யார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அப்போ நமக்கு என்ன வைராக்கியம் வரணும்? விக்கிரகத்தை கண்ட உடனே அது பிசாசுங்கிற வைராக்கியம் வரக்கூடாது. நான் என் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அந்த வைராக்கியம் வந்த உடனே பவுல் என்ன செய்கிறான்? சந்த வெளியில் வர்றவங்க போகிறவங்க அத்தனை பேருக்கும் சொல்கிறான். அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம திருச்சபை மாறிடுச்சுன்னா அதற்கு பேர் தான் எழுப்புதல். அதுக்கு பேர் தான் என்னது? எழுப்புதல். இப்போ யோசித்து பாருங்கள், ஒரு பவுலுக்கு வைராக்கியம் வந்ததுனால அத்தனை பட்டணத்தில் அவ்வளோ பெரிய மாற்றம் வந்துச்சு, கலகம் வந்துச்சு. பவுல் எங்கெங்கெல்லாம் நடந்தானோ இன்றைக்கி அதெல்லாம் கிறிஸ்தவ நாடு. பவுல் எங்கெங்கெல்லாம் நடந்தானோ, ஆனால் நான் சொல்லுவேன், வேதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் இருக்கும். 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18ஆம் வசனம் வாசிங்க. உனக்கு அதை தருவேன் என்றார். கர்த்தர் சொன்னபோது கானானில் இருக்கிறான் அவன். கானானில் இருந்து நீ எழுந்து நட, அதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் கர்த்தர் எதை கொடுத்தார் பாருங்க ஆபிரகாமுக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி என்னும், இப்போ ஆண்டவர் எங்கேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்கிறாரு தெரியுதா? அவன் கானானுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ எழுந்து நட, நீ எம்மட்டும் நடக்கிறியோ எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். இப்போ அவன் கானானுக்குள்ளே தான் நடக்கிறான், வேறு எங்கேயுமே நடக்கலை. ஆனால் விஷயத்தை பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் அதை தரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, எல்லையை குறிக்கிறார். எங்கேருந்து குறிக்கிறார்னா, எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் என்னும் பெரிய நதி. ஐப்ராத் எங்கே இருக்குது தெரியுமா? யூப்ரட்டிஸ், ஈராக்கில் இருக்குது. இவன் இருக்கிறது இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறான். இஸ்ரவேலில் உட்காந்துருக்கவனை சொல்கிறாரு, எழுந்து நட, நான் அவனுக்கு தரேன்னு. ஆனால் இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? இஸ்ரவேலில். ஆனால் அவர் கொடுத்தது எங்கே? இஸ்ரவேலை தாண்டி, சிரியாவை தாண்டி, சிரியாவுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஈராக்கில் பாதி கொடுக்குறாரு. ஏன்னா யூப்ரட்டிஸ் ஈராக்கோடைய பாதியில் ஓடும், பாதியை கொடுக்குறாரு. அப்போனா ஏன் இவ்வளோ கொடுக்குறாரு? அவன் நடந்தது இஸ்ரவேலில் தானே. அப்படின்னா அவன் இப்போ நடந்தது இஸ்ரவேலில். அவன் முதல்ல அழைப்பு பெற்று ஒரு இடத்துல நடந்தான் பாருங்க. ஆதியாகமம் 11 எப்போ சொன்னார்? கல்தையர் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தானே, இவனுக்கு சொன்னபோது இப்போ நீ ட்ராக்ஸ் கொடு, இங்கே நட. ஆனால் கர்த்தர் கணக்கு வச்சது எது தெரியுமா? என் சொல்ல கேட்டு முதல்ல நீ எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வச்சியோ அங்கேருந்தே கணக்கு இருக்குது, அது எல்லாமே உனக்கு தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய கணக்கு பெருசு. ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன், நீ எங்கெங்கெல்லாம் ஆண்டவருக்காக நடக்கிறையோ அங்கங்கிருந்து கர்த்தர் எல்லைகளை வகுத்து வைப்பார். அது அத்தனையும் கர்த்தர் திருச்சபைகளாக உருவாக்கி கொடுப்பார். அதுதான் கர்த்தர் மேல் உள்ள வைராக்கியம். நீ அந்த வைராக்கியம் உங்களுக்கு வரணும். நான் நடந்தால் அந்த இடம் எனக்கு உண்டு, நான் நடந்தால் கர்த்தர் எனக்கு அந்த இடத்த தருவார். நம்ம நடக்க எல்லா இடத்தையும் கர்த்தர் அந்த இடத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவார், கொடுப்பார். அதுதான் கர்த்தருடைய சித்தம் எப்பவுமே. அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு வைராக்கியம் வரணும். ஆண்டவரே, நான் உங்களுக்காக போகிறேன். நாங்கள் அன்றைக்கி கோடம்பாக்கத்தில் எங்கெங்கெல்லாம் நடந்தோமோ, குன்றத்தூரில் போய் ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முழு குன்றத்தூர்லேயும் நடந்தோம். கொட்டை அடித்து பாடிக்கிட்டு ட்ராக்ஸ் கொடுத்து நடந்தோம். லீவ் போட்டு, காலேஜில் லீவ் போட்டு போய் நடந்தோம். இன்றைக்கி அந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. 20 சர்ச்சு இருக்குது குன்றத்தூரில். நாங்கள் போகும்போது ஒரு சர்ச்சு கூட கிடையாது, ஒரே ஒரு சர்ச் கிடையாது. ஃபஸ்ட்டு சர்ச்சு எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லி நாங்கள் தான் அங்கே வச்சோம். இன்றைக்கி 20 சர்ச்சு இருக்குது. அவ்வளோ சபைகள். நீங்கள் நடக்கிற இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த வைராக்கியம் வரணும். உங்களை சுற்றி இங்கே மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு டாஸ்மாக் கடையை பார்த்தாலோ, விக்கிரக கோட்டையை பார்த்தாலோ, ஒரு அருவருப்பான காரியத்தை பார்த்தாலோ ஒரு வைராக்கியம் வரணும். ஒரு சினிமா தேட்டரை பார்த்தாலோ ஒரு வைராக்கியம் வரணும். நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் கண்கள் காணாத செய்வார், இல்லாவிட்டால் அடுத்த தலைமுறையில் கண்டிப்பாக அவர் செய்வார். எனக்கு தெரிஞ்சு பைபிளில் ஒரு ஜெபம் கூட வீணாய் போனதே கிடையாது. நம்ம பண்ணுற ஒரு ஜெபம் கூட வீணாக போகாது. இன்றைக்கி பதில் கொடுக்கும், இல்லை லேட்டாக கொடுக்கும், ஆனால் கண்டிப்பாக பதில் கொடுப்பார் ஆண்டவர். அதான் வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்துல வருவார். ஆனால் அந்த ஜெபம் ஆவிக்குரிய ஜெபமாக இருக்கணும், மாம்ச வைராக்கியமாக இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன், மாம்சத்தில் வைராக்கியம் வந்தால் பிரயோஜனம் இல்லை. இந்த கோட்டையை போய் இடிக்கணும், அதை உடைக்கணும், அதை நொறுக்க போகிறேன், அது பிசாசு, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகத்தில் இறங்கி தெருவில் போராடுறது அல்ல தெருவில் மாம்சத்தில் போராடுறது உலகத்தோடைய வழக்கம்.
கதவை சாத்திக்கிட்டு அறையில் போடுறாரு ஆவிக்குரிய வைராக்கியம். அதான் ஆவிக்குரிய பழக்கம். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஆண்டவர் உங்கள் வைராக்கியத்தை கனம் பண்ணுவார். அன்னைக்கு ஏத்தேன்ஸ் பட்டணத்தில், அதான் அன்றைக்கி அத்தனை ஏத்தேன்ஸில் அன்னைக்கு இறங்கி பவுல் காட்டின ஒரு வைராக்கியம் இன்றைக்கி கிரேக்க தேசம் முழுக்க கிறிஸ்தவ தேசமாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய கோட்டையை உடைச்சான் தெரியுங்களா அவன்? சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இப்படிப்பட்டதான ஃபிலாசபர்ஸ் இருந்து கடவுள் இல்லை என்று போதித்து ஒரு கம்யூனிச கொள்கையினுடைய ஆரம்ப ஸ்தலமாக இருந்த இடம் தான் எது? கிரேக்க தேசம். அப்படிப்பட்ட கிரேக்க தேசம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜியூஸு, ரியா, உலகத்தில் இருக்கிற எல்லா விக்கிரக வழிபாட்டினுடைய மூல கடவுள்கள்லாம் அங்கே தான் இருக்குது. அஸ்லிப்பியான், அப்பல்லோ, மொத்த கடவுள்களும் அங்கே தான் இருக்குது. அவ்வளோ பெரிய விக்கிரக கோட்டை ஒரு பக்கம் ஃபிலாசபர்ஸ். இவ்வளத்துக்கு நடுவில் ஒத்த மனுஷனாக நடந்து ஃபிலாசபியில் உடைச்சு, விக்கிரக கோட்டைகளை உடைச்சு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தை ஒரு பவுலால் உருவாக்க முடியுமானால் உன்னாலையும் என்னாலையும் முடியும். நீயும் நானும் ஆவிக்குரிய வைராக்கியம் கொண்டவனாக இருக்க வேண்டும். அந்த வைராக்கியம் வரணும். அல்லேலூயா. அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி தான் நான் போகிற இடத்துல நான் அப்படி தான் நினைப்பேன். ஆண்டவரே, ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போகிறீங்க, விருதாவாக கொண்டு போகக்கூடாது. ஏதோ ஒரு அங்கே நடக்கணும், ஏதோ ஒன்று நடக்கணும். வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ, ஏதோ ஒரு காரியம் நடக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் மாறணும். இன்றைக்கி விசுவாசியோட பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வரும்போது சபைக்கு எதுக்கு வரீங்கன்னா, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரீங்க. அது வேணும், இது வேணும், பதவி உயர்வு வேணும், இல்லை வியாபாரம் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும், இல்லை வீடு கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் ஆவியில் இருந்து செய்ய காரியங்களை செஞ்சீங்கன்னா வெளியே இதெல்லாம் தானாக நடக்கும். உங்கள் தேவைகள் எல்லாம் வெளியே தானாய் சந்திக்கப்படும். இதை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? கேளுங்கள் அப்போது தரப்படுன்றானே. வசனம் தெளிவாக சொல்லுது எதை கேட்கணும்னு. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், பிதாவுக்கு வலது பாரசத்தில் இருக்கிறதையே நாடுங்கள். நீங்கள் பாட்டு இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சபை அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சபை உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் வைக்கவே இல்லை. உலகத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அப்படின்றதுக்குள்ள கொடுத்துருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்று. உலக ஆசீர்வாதம், பணம், வீடு, வாசல்லாம் நோ ஃபேக்டர் ஆண்டவருக்கு. செகண்ட்ஸில் கொடுப்பார். எத்தனை லட்சம் வேணால் கொடுப்பாரு, அதுக்கு நான் ஒரு சாட்சி. எத்தனை லட்சம் வேணாலும் செகண்ட்ஸில் கொடுப்பாரு, நான் சாட்சி. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கு தேவை ஆவிக்குரிய வைராக்கியம். அது வரும் பட்சத்தில் உலகத்தில் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வைராக்கியம் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்கு தான் வெளியே உங்களுக்கு நிறைய பிரச்சனையை பிசாசு கொடுக்குறான். உங்களை அந்த பிரச்சனையிலே வச்சுக்கிறான். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வியாதி, பலகீனம், பணப்பிரச்சனை, ஃபினான்ஸு, அப்புறம் குடும்ப பிரச்சனை, அப்புறம் வீடு வாசல், ஆஃபீஸில் ப்ராப்ளம், இதெல்லாத்தையும் எதுக்கு வச்சுக்கிறான்னா, இந்த வைராக்கியம் உங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அந்த வைராக்கியத்தில் நீங்கள் போக ஆரம்பிங்க, இது எல்லாம் தானாகவே உங்களை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. முதலாவதாக பவுலுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியம் தேவனை பற்றின ஆவிக்குரிய வைராக்கியமாக இருந்தது. ரெண்டாவது ஒரு வைராக்கியம் பவுலுக்கு வருது, வாசிங்க. அதனால தான் கலாத்தியருக்கு அவ்வளோ தெளிவாக அவர் எழுதுறார். பவுல் எழுதும்போது வைராக்கியத்தில் நல்ல விஷயம் நல்லது என்று சொல். ரெண்டாவது வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மக்கதனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று. ஏன் இவங்களை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்துச்சு? சீலாவையும் தீமோத்தேயும் பார்த்த உடனே பவுலுக்கு என்ன வருது? ஆவியில் வைராக்கியம் ஒன்று வருது. ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 17ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை வாசிங்க. 13-14. அறிவிக்கப்பட்டதென்று அறிந்தபோது யார் இந்த சீலா தீமோத்தேயு தெரியுங்களா? ஏன் அவங்கள பார்த்தா பவுலுக்கு ஒரு வைராக்கியம் வருது தெரியுமா? பெராயா பட்டணத்தில் பெரிய பிரச்சனை. ஃபஸ்ட்டு தெசலோனிக்கேயில் பெரிய பிரச்சனை வந்து அங்கே ப்ராப்ளம்லாம் நடந்த உடனே அங்கேருந்து பவுலை கொலை பண்ண பார்த்தாங்க. சரின்ட்டு சீலாவும் பவுலும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி பெராயாவுக்கு வராங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, பெராயாவுக்கும் வந்தாங்க. திருப்பி துரத்திக்கிட்டே வராங்க. பவுல் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கங்கெல்லாம் வராங்க. இப்போ திருப்பியும் இந்த இடத்துக்கு வந்த உடனே தீமோத்தேயும் சீலாவும் பார்க்குறாங்க, இப்படி போயிட்டே இருந்தால் பிரச்சனை என்ன செய்யாது, சால்வ் ஆகாது. பவுலை பேக் பண்ணிட்டான்.
நீ கிளம்பி அத்தனைக்கு போ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். இல்லை கொலை பண்ண வராங்களே, நீ போ, நாங்கள் சாக தயாராக இருக்கிறோம். அந்த கொண்டு வந்து விடக்கூடியதான அந்த மனுஷங்கிட்ட பவுல் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. அப்போனா இந்த சீலாவும் தீமோத்தியும் எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்கள். 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. கட்டளை போட்டிருக்கிறான் பவுல், 2 பேரும் சீக்கிரமாக இங்கே வந்துடணும். அந்த 2 பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா, பவுல் செய்ய முடியாத ஊழியத்தை, பவுல் இருந்தால் தலை போகும், இந்த சீலாவையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. சீலாவுக்கு நல்லா தெரியும் நம்ம பவுலையும் சேர்த்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிடிச்சிருக்கிறாங்க. ஜெயிலில் பவுலும் சீலாவும் தான் இருந்தாங்க. 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் தெசலோனிக்கேயில் கொலை பண்ண பார்க்குறாங்க. அதே திருப்பி பெராயாவுக்கு துரத்திக்கிட்டு வராங்க. இப்போ அங்கேருந்தும் பவுல் எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. ஓடி எங்கே வராரு? அத்தனை பட்டணத்துக்கு வந்துட்டார். ஆனால் சீலாவும் தீமோத்தியும் சொல்கிறாங்க, நீ போ, நாங்கள் இங்கே இருக்கிறோம். சுவிசேஷன் நிமித்தம் ஜீவனை கொடுக்க தயாரான ஒரு சீஷர்கள். அவர்களை பார்த்தபோது தான் பவுலுக்கு ஆவியிலே ஒரு வைராகியம் வருகிறது. எனக்காக ஒரு கூட்டம் உயிர் கொடுக்க தயாராக இருக்கும்போது நான் ஏன் இன்னும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியிலே வைராகியம் கொண்டு யூதர்கள் மத்தியில் அவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் யூதர்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறான், ஒவ்வொரு இடமா ஓடுறான். இந்த பயத்தை அவன் எங்கே ஸ்டாப் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த 17ஆம் அதிகாரத்தில் தான் ஸ்டாப் பண்ணுவான். அப்போ தான் சொல்லுவான், 17ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவான், பார்த்து சொல்லுவான், இனிமேட்டு உங்ககிட்ட பிரசங்கமே கிடையாது, போங்கடா, நான் புறஜாதியார்கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு போவான். அந்த வசனம் பாருங்கள், 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன் வஸ்திரங்களை உதறி இப்பதான் பவுலுடைய டிசிஷன் மாறுது. இதுவரைக்கும் யூதர்களுடைய ஜபாலயங்களுக்கே போய்கிட்டு இருந்தார். எங்கெங்கெல்லாம் யூதர் இருக்கிறானோ அவங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருந்தார். தேடி தேடி பிடிச்சி எங்கே போனாலும் பாருங்க, பக்தி வைராக்கியம் உள்ள யூதர்களோட தான் பேசுவார். ஆனால் பவுல் ஒரு முடிவெடுக்கிறான், மிகப்பெரிய சேஞ்ச். அவன் சொல்கிறான், இனி உனக்கு காஸ்பல் கிடையாது, இனிமேல் யாரு காஸ்பல்? புறஜாதியார் காஸ்பல். இந்த முடிவை அவனை எடுக்க வைத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, சீலாவும் தீமோத்தியும். அந்த வைராக்கியம், இதுதான் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு சீஷனாக இருக்கக்கூடிய மேலே இருக்கிற வைராக்கியம். இந்த வைராக்கியம் எப்போ வரும் தெரியுங்களா? உங்கள் பாஸ்டருக்கு உங்கள் மேலே அப்படி ஒரு வைராக்கியம் வரணும். யார் மேலே வரும் தெரியுமா? எங்கள் ஊழியக்காரனுக்காக நான் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் நான் தயாராக இருக்கிறேன். இன்றைக்கி என்ன நடக்குது கடைசி காலத்தில் தெரியுமா? அன்னைக்கு அத்தனை பட்டணத்தில், பெராயா பட்டணத்தில், அன்னைக்கு தெசலோனிக்கே பட்டணத்தில் என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சோ அத்தனையும் இன்னைக்கு இருக்குது உலகத்தில். இன்றைக்கி இருக்குது, ஒன்றும் சும்மா இல்லை, அன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன? ஒரு தீமோத்தேயு இல்லை, ஒரு சீலா இல்லை, ஒரு பவுல் இல்லை. அதான் இன்றைக்கி பிரச்சனை. இன்றைக்கி ஒரு தீமோத்தேயுவும் ஒரு சீலாவும் இருக்கும் பட்சத்தில் பவுலுக்கு வைராக்கியம் வரும். இன்றைக்கி பல இடங்களில் பாஸ்டர்ஸ் ஊழியங்களை கொண்டு போய் பிள்ளைகள்கிட்ட கொடுக்குறாங்க, சொந்தக்காரங்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஊழியம் அப்படியே கெட்டு போகுது. அது தப்பு, கெட்டு போயிடுது, ஊழியமும் கெட்டு போயிடும். ஏன் அப்படி கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியர்களுக்கு ஒரு வைராக்கியம் உள்ள சீலாவும் தீமோத்தேயும் கிடைக்கவில்லை. அது ஒரு காரணம். இன்றைக்கி சபைகளில் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள சாட்சிகள் எழும்பலை. இன்றைக்கி நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? வந்தோம் போனோம். சபை என்பது என்ன? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம், அடக்காராதனை பண்ணுறதுக்கு ஒரு இடம், பர்த்டேக்கு ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு இடம், சண்டே ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம்னு சொல்கிறதுக்கு ஒரு இடமே ஒழிய, சபை என்பது இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு எம்பசி. எப்படி அமெரிக்கன் எம்பசி இங்கே இருக்குதோ அந்த மாதிரி சபை வந்து இந்த உலகத்தில் ஒரு எம்பசி. இதில் இருக்கிறோம். நாம் இங்கிருந்து பரம்பி போய் பரலோக ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை எண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்க? எம்பசியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறீங்க. வந்தோம் போனோம், ஆசீர்வாதம், அவ்வளோதான், ஸ்தோத்திரம், ஃபினிஷ். இன்றைக்கி ஊழியம் கெட்டு போனதுக்கு, எழுப்புதல் இல்லாமல் போனதற்கு, இன்றைக்கி வந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? வைராக்கியம் உள்ளதான சீலாவும் தீமோத்தேயுவும் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி பவுலுக்காக தலை கொடுக்கக்கூடியவர்கள் கிடையாது.
கடைசி காலத்தில் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை பணைய வைக்கிறவங்க கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்து எப்படி, நான் இயேசு வச்சு வாழணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்களே ஒழிய இயேசுக்காக சாகணுன்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அந்த வைராகியம் இன்னைக்கு போயிடுச்சு. நான் அடிக்கடி சொல்வேன், எப்பவும் சொல்லுவேன், எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வேலை முடிந்தவுடன் நான் அந்த பூமியை விட்டு கிளம்பிடுவேன், அவ்வளோதான். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய், நீ நீடித்த ஆயுசோடு கூட இருப்பாய், ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீடித்த ஆயுசு வாக்கு தத்துவமே கிடையாது. இயேசுநாதருக்கு 33 வயசு தான். நம்ம பாஷையில் சொன்னால் அல்பாயுசு, சின்ன வயசே செத்து போயிட்டார். 33 வயசு தான் இயேசுநாதருக்கு. அவரில் ஆரம்பித்து அத்தனை அப்போஸ்தலர்களுக்கும் சின்ன வயசு தான். 40, 45, 40 எல்லாம் காலி, அத்தனை பேரும் காலி. நல்ல வயசாகி செத்தது ஒரே ஒரு ஆள் தான். யாருன்னு கேட்டிங்கன்னா யோவான். அவர் ஏன்னா அதுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்க வேண்டியிருந்ததுனால அது அவர் ஆண்டவர் வச்சார். மற்றபடி அத்தனை பேரும் சின்ன வயசு தான். எதுக்கு சொல்கிறேன், நம்ம எல்லாருமே இங்கே ஒரு டாஸ்க்காக வந்திருக்கிறோம், ஒரு வேலைக்காக வந்திருக்கிறோம். பரலோகம் நம்மளை அனுப்பி வச்சிருக்குது. அந்த வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டே இருக்கணும். அப்போ அந்த வேலையை செய்கிற வைராகியம் உனக்கு எனக்கு வேணுமே. நீங்கள் நானும் என்ன பண்ணுறோம், இன்னும் சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பழைய ஏற்பாட்டையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளை வாழ்வை காண்பாய். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாயெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு வேலை வச்சுருக்கிறாரு, அந்த வேலையை செய்வதற்காக தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அந்த வேலையை செய்யும் போது நம்மை பார்த்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். இவனை மாதிரி இருக்கணும்டா, இவனை மாதிரி நான் செய்யணும். தீமோத்தேயும் சீலாம் வந்து இறங்கும் போது பவுல் பார்க்குறான், சே மரணத்தின் வாசலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கிறான், நான் தப்பிச்சு வந்துட்டேன், என்னோட இடத்துல அவன் சாவ இருந்து இன்றைக்கி எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஜீவனை பணைய வச்சு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து இறங்குறான். அவனை பார்க்கும்போது அவனுக்கு எப்படி ஒரு வைராக்கியம் இருக்கும். அந்த வைராக்கியம் நம்மளை பார்த்தா அத்தனை பேருக்கும் வரணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உன்னை அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அந்த வைராக்கியத்தை கர்த்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நம்மளை பார்க்கும்போது சொல்லணும், அவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் தலைகளை கொடுத்தவர்கள். பவுல் சொல்வார் ஒரு இடத்துல, அவர்கள் எனக்காக தன் தலைகளை கொடுத்தவர்கள். அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு என்ற ஒரு வைராக்கியம் வரணும். நீங்களும் நானும் அப்படி ஒரு மக்களாக மாறணும். நம்ம மூலமா இன்னொரு ஜென்ரேஷன் உருவாகணும். நம்மளை பார்க்க நான் தான் சொல்லுவேன், எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன சாட்சி சொல்கிறோம், பெராயா பட்டணத்தார் சபையை போல, தெசலோனிக்கர்களை போல, இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். எப்போ சொல்லுவாங்க தேவனுடைய வீட்டை போலன்னு? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? நம்ம இன்னும் சாட்சி எதை சொல்லிட்டு இருக்கிறோம்? பெராயா பட்டணத்தாரை போல, தெசலோனிக்கர்களை போல. இப்போ நம்ம சொல்லும் போது யாரை பற்றி சாட்சி சொல்கிறோம்? கொஞ்சம் பேர், ரெய்னார்ட் பாங்கேவை போல, இல்லைனா வந்துட்டு பில்லி கிரஹாமை போல, அப்படி இல்லைனா என்ன சொல்கிறோம், ஸ்டெயின்ஸை போல, ஒரு 10 பேரை சொல்கிறோம். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் நானும் வரணும். நம்ம ஓட்டத்தை முடிக்கும் போது நம்ம இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது. நம்மளை மாதிரி வைராக்கியம் உள்ள 10 பேர் எழும்பி இருக்கணும். ஒரு எலியா போகும்போது இன்னொரு எலிசாவை உருவாக்கிட்டு தான் போயிருக்கணும். அப்படித்தான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதான் நீங்களும் நானும். நாம் இங்கே சுகமாக வாழ்கிறதுக்காக வரலைங்க. அடுத்த ஒரு வாழை மரம் மாதிரி தான் வந்தோம், கனி கொடுத்தோம், அடுத்து இன்னொரு வாழை மரத்தை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு தென்னங்கொலையை தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். காலங்காலமாக இங்கிருந்து நிரந்தரமாக இருந்து என் பேர் விளங்க, என் பேர பிள்ளைகள் பேர் விளங்க, அவர்களுக்கு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு மேலே பேரை வச்சு பூகம்பம் தான் ஃபஸ்ட்டு விழுந்துடும். எதுவுமே நிரந்தரமாக நிற்காது. ஆனால் நீ ஒரு ஊழியக்காரனை உருவாக்கிட்டு போ, அவன் மூலமாக வரக்கூடிய ஊழியங்கள் வர ஆத்மா உன்னுடைய பேரை பரலோகம் வரைக்கும் வந்து சொல்லும், இவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன்னு. அந்த வைராகியம் உனக்கு எனக்கும் வரணும். அல்லேலூயா. 2வது, உன்னை பார்க்கும்போது அடுத்தவர்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்டா, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இவன் தான் ஊழியக்காரன், இப்படி ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்கிறானே, இவனை மாதிரி ஒருத்தன் கிடைக்கணுமே அப்படின்னு நம்மளை பார்த்து மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். இதுதான் 2வது. 3வது வாசிங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். மூணாவது ஒரு வைராகியம் இருக்குது பவுலுக்கு. முதலாவது வைராகியம் உலகத்தினுடைய அக்கிரமத்தை பார்த்தபோது அவருக்கு வந்தது. 2வது ஒரு வைராகியம் அவருக்கு வந்துச்சு, தனக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சீஷர்களை உருவாக்கும் போது அவருக்கு ஒரு வைராகியம் வந்துச்சு, எனக்காக உயிரை கொடுக்குறவனே. 3வது ஒரு வைராகியம் பவுலுக்கு வருது. இது என்ன வைராகியம் தெரியுமா? சபையை குறித்தன ஒரு வைராக்கியம். இந்த சபையை கொண்டு போய் நான் எப்படி ஒப்படைக்கணும், கற்புள்ள கன்னிகையை கொண்டு போய் அவருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வைராக்கியம், தேவ வைராக்கியம் கொண்டவனாக இருக்கிறேன்.
என்னை நம்பி ஆண்டவர் ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறார், ஒரு சபையை கொடுத்துருக்கிறாரு. இதை கொண்டு போய் நான் ஆண்டவர் கையில் எப்படி ஒப்படைக்கணும் தெரியுமா? கற்புள்ள கன்னிகையாக. எப்படி ஒரு தகப்பன் தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கும்போது எப்படி அந்த பெண் முதலாக அந்த மன கோலத்தில் போகும்போது அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். என் பெண் உலகத்தெல்லாம் ஜெயிச்சு இன்றைக்கி கற்புள்ள கன்னிகையாக கொண்டு போய் யார்கிட்ட ஒப்படைக்கிறேன், ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கிறேன், அவள் வாழ்க்கை அமைய போகுது. அந்த சந்தோஷத்தை பவுல் அடைய வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டாராம். அந்த வைராக்கியம் தான் உங்கள் ஊழியக்காரருக்கு வரணும். அந்த வைராக்கியம் தான் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வரணும். அது சபையை பற்றி மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊழியத்தை பற்றி வரணும், ஒவ்வொருத்தருடைய மகளை பற்றி வரணும், ஒவ்வொரு மகனை பற்றி வரணும். வசனம் சொல்லுது, விவாகம் யாவருக்குள்ளேயும் கனமுள்ளதாக இருக்கிறது, விவாக மஞ்சம் அசுசப்படலாகாது. வசனம் சொல்லுது. அப்போ திருமணம் ஆகும்போது எப்படி ரெண்டு பேரும் உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாக பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறோமோ, ரெண்டு குடும்பத்தாரும் அப்படி கொண்டு போய் ஒப்படைக்கணும்னு விரும்புகிறாங்களோ, அந்த மாதிரி சபையை கொண்டு போய் கிறிஸ்துவின் இடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்று யார் வாஞ்சிக்கணும்? நம்ம வாஞ்சிக்கணும், ஒவ்வொருத்தரும் வாஞ்சிக்கணும். அதுலேயும் உங்கள் ஊழியக்காரருடைய அந்த வாஞ்சை, ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் அந்த வாஞ்சை இருக்கணுமா? கற்புள்ள கன்னிகையாக நான் ஒப்படைக்க வேண்டும். அப்படி எப்படிங்க சபை கற்பு இல்லாமல் இருக்குமா? சபையில் கற்பு போகுமா? போகும். ஆவிக்குரிய விபச்சாரம் ஒன்று இருக்குது. அந்த நான் சொல்கிறது மாம்ச விபச்சாரம் இல்லை, ஆவிக்குரிய விபச்சாரம். அந்த விபச்சாரத்தை பற்றி தொடர்ந்து பவுல் எழுதுறாரு. அடுத்து 3-4 வசனங்களை வாசிங்க. 3-4 வசனங்களை வாசிங்க. ஆயினும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் அதுதாங்க விபச்சாரம். நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற இந்த உபதேசங்கள், உங்களுக்கு கொடுக்கிறதான கிறிஸ்துவினுடைய ஆழமான சத்தியங்கள், இங்கே கொடுக்கப்படுகிற நற்செய்தி, இதை தவிர்த்து வேறொரு கள்ள உபதேசமோ கள்ள போதகமோ யார் மூலமாவது உங்களுக்குள்ளும் உங்கள் வீடுகளுக்குள்ளும் உங்கள் ஆவிக்குள்ளும் உங்கள் ஆத்மாவுக்குள்ளும் வருமானால் அதற்கு பேர் தான் ஆவிக்குரிய விபச்சாரம். இது வரக்கூடாது என்கிற வைராக்கியம் தான் எங்களுக்கு இருக்கிறது. இந்த வைராக்கியத்தில் தான் சபை நடத்துகிறோம். சபையில் ஏன் இவ்வளோ வைராக்கியமாக செய்தி கொடுக்குறோம்? அந்த இடத்துல இருக்கிற சபையில் ஒரு மாற்றம் வரணும். எதற்காக உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? ஏன் எங்களுக்கு பேச தெரியாதா உங்ககிட்ட? இங்கே ஒரு சகோதரி உண்டு, அவர் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கண்ணீரை துடைப்பேன் என்று. இதை சொல்ல எங்களுக்கு தெரியாதா? இல்லை, சாலமோன் யார்? அந்த சாலமோன். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எப்படி ஒரு சாலமோன் இருக்கும்? கண்டிப்பாக. விமலா யார்? அந்த விமலா. சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்களும் அதை தான் எதிர்பார்க்குறீங்களா? இல்லைங்க. சபை என்பது அதற்கான இடம் அல்ல. உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் அதிகமாய் வருகிற காலம். வீடுகளுக்குள்ளே வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் வீடுகளுக்குள்ளே அநேகர் இப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள். டிவிக்கள் வழியாக, புக்குகள் வழியாக கையில் பைபிளை தூக்கிட்டு வருவாங்க. கள்ள உபதேசங்கள் வருது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் எழுதுகிறாரு, அப்படிப்பட்டவர்கள் எப்படி சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல் உங்களை வஞ்சித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அப்படி வஞ்சித்திராம உன்னை எப்படியாவது பத்திரமா கொண்டு போய் நான் இயேசு கையில் ஒப்படைச்சிட்டேன்னா எனக்கு போதும், அந்த வைராகியத்தை நான் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அதுதாங்க ஒரு தகப்பனுக்குரிய வார்த்தை, ஒரு ஊழியக்காரனுக்குரிய வார்த்தை. ஆண்டவரே, என்னை நம்பி இத்தனை பேரை கொடுத்துருக்கிறீங்களேப்பா, இதில் ஒன்று கூட கட்டு போயிடக்கூடாது. இயேசு துக்கமாக ஒரு இடத்துல வார்த்தை சொல்லுவார், பிதாவே நீர் எனக்கு கொடுத்தவைகளை நான் ஒன்றையும் இழந்து போகவில்லை, கேட்டின் மகன் ஒருவனை தவிர. அது ஒரு துக்கமான வார்த்தை. ஐயோ, ஒருத்தம் போயிட்டானே ஆண்டவரே. ஏன்னா அந்த இயேசு தான் சொல்கிறார் ஒரு இடத்துல, 99 100 ஆடில் 99 இருந்து ஒன்று காணாமல் போயிட்டா கூட 99 ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த ஒன்றை தேடி அலையிற மாதிரி இயேசு இப்போ அந்த ஒன்றை இழந்துட்டார். அந்த ஒரு ஆடு போயிடுச்சு கையை விட்டு. அந்த துக்கத்தில் சொல்கிறாரு, அந்த ஒன்றை தவிர. அந்த துக்கம் தான் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து. நீங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பொக்கிஷம். தகப்பனால் விட முடியாது. ஐயோ ஒன்று போச்சே, நான் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சதுன்னு இயேசு சொல்கிற மாதிரி நான் நடந்து சம்பாதிச்சதாச்சே, நான் அதுக்கு பேசியிருக்கிறேனே. உங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான கள்ள உபதேசம் வரக்கூடாது என்பதை நாங்கள் பக்தி வைராக்கியத்தோடு கூட சொல்லுகிறோம். தேவ வைராக்கியம்,
தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வீடுகளுக்குள்ளே அப்படிப்பட்டவர்களை அலோவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு எங்களுக்கும் வர்றது. உங்களுக்கு ஆத்மா கெட்டு போகும், எங்கள் ஆத்மா துக்கப்படும். இன்றைக்கி நிறைய பேர் பாஸ்ட்டுக்கு தெரியாமல் வீடுகளில் கூட்டம் நடத்தணும்னு நினைக்கிறான், வேறு கூட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். நாங்கள் உங்களை சர்வாதிகாரி மாதிரி நடத்தணும்னு விரும்பலை, ஆனால் பயப்படுறோம். ஏன்னா கள்ள உபதேசம் தலை விரித்து ஆடுது. சாலமோனுங்கிற பெரிய ஞானிங்க, அவ்வளோ பெரிய ஞானி, எதில் கெட்டு போனான் தெரியுங்களா? அந்நிய போதனைகள் உள்ள பெண்களை உள்ளே விட்டதுனால அந்த அந்நிய போதனைகளில் கடைசியில் சாலமோன் விசுவாச வீரர்கள் பட்டியலில் இல்லாமல் போயிட்டான் பாருங்க. எபிரேயர் 11 விசுவாச வீரர்கள் பட்டியல் வருது. ஆபேல் ஆரம்பிக்குது. ஆபேல் ஆரம்பித்து ஏனோக்கு வந்து, நோவா வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வந்து, மோசே வந்து, அத்தனை பேரும் வந்து 32வது வசனம் சொல்லுது எபிரேயர் 11:38. பின்னு நான் என்ன சொல்லுவேன், எப்தா, சிம்சோன், பாராக், தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. ஒத்த பேர் சாலமோன் பேர் இல்லை பாருங்க. தேவாலயத்தை கட்டின சாலமோன் உலகத்தில் அவனை மாதிரி ஒரு ஞானி கிடையாது, அவனை மாதிரி ஒரு ஆசீர்வாதமாக வாழ்ந்தவன் கிடையாது. சாலமோன் முதலாளர் கொண்டு அப்படிப்பட்ட வஸ்திரம் தரிச்சதில்லைன்னு சாலமோன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரெஸ்ஸு. அப்படிப்பட்ட கிழக்கத்திய புத்திரன் ஞானத்தை பார்க்கிலும் சாலமோன் ஞானம் பெருசுன்னு இருக்கு. அப்பேற்பட்ட சாலமோனுடைய பேர் விசுவாச வீரர்கள் பட்டியல் எல்லாம் போச்சு. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கோம். ஏன் இவ்வளோ கடினமாக பேசுகிறோம்? ஏன் எங்களுக்கு 4 வார்த்தை நல்லா பேசி உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்பி எங்களுடைய கல்லாவை கட்ட எங்களுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறது ஊழியத்தில் குறிக்கோள். எங்களுக்கு அது அல்ல. அதை விட நாங்கள் இங்கே வராமல் இருந்தால் இன்னும் எங்களால் சம்பாதித்திருக்க முடியும். கர்த்தருடைய நாம மகிமைக்குன்னு சொல்கிறோம். எங்களெல்லாம் ஆண்டவர் வேற ஒரு வேலையில் வச்சுருந்தா இங்கே கொண்டு வந்தார். ஏன் அதை எழுதி கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்தோம்? எப்படி ஆகிலும் உங்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. அதான் வேதத்தில் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசையை பார்த்து கர்த்தர் 2 வார்த்தை சொல்வார். எனக்கு அது இன்னுமே எனக்கு வந்து ஒரு எச்சரிப்பை, காஷன். அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கொடுக்குற காஷன். அது என்ன காஷன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் மோசையை பார்த்து கர்த்தர் சொல்வார். அங்கே பாருங்கள், அதில் கொஞ்சம் டீப்பாக கவனிங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. நம்பர் 1, எதுக்காக ஆண்டவர் வந்திருக்கிறாரு? எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும். அப்புறம் சரி, இப்போ 2 வேலைக்கு கர்த்தர் இறங்கி இருக்கிறாரு. என்னென்ன வேலைக்கு? ஒன்று விடுதலையாக்க, இன்னொன்று கானானில் கொண்டு போய் சேர்க்க. 2 வேலைக்கு கர்த்தர் இறங்கி இருக்கிறாரு. இந்த வசனம் வாசிங்க, 10வது வசனம் வாசிங்க. இப்போ 2வது வேலையை அவன்கிட்ட கொடுக்கல பாருங்களேன். 2 வேலைக்கு தானே இறங்கினாரு. இவன் என்ன வேலை செய்வான்னு சொல்றாரு? ஜனங்களை அழைத்து கொண்டு வரத்துக்கு தான் நீ போவ, கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லலை பாருங்க. மோசே கடைசியில் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை பாருங்க. சொல்லும் போதே கரெக்டாக சொல்லிட்டார் ஆண்டவர். நான் 2 வேலைக்கு இறங்கியிருக்கேன்பா. எகிப்திலிருந்து விடுதலையாக்கவும் கானானில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். நீ பார்வோன் கைக்கு அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருவாய். அவ்வளோதான். கொண்டு போய் சேர்ப்பாயின்னு இல்லை பாருங்க. இது வந்து ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் எச்சரிக்கை. என்ன தெரியுமா? நீ ஊழியம் பண்ணி உங்களை கொண்டு போய் சேர்க்கறது 2 வேலை இருக்குது எங்களுக்கு. எங்களை வெளியிருந்து உங்களை உள்ளே கூட்டு வர்றது ஒரு வேலை, இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போய் சேர்க்கறது ஒரு வேலை. இந்த 2 வேலையுமே நாங்கள் செய்யணும்னு விரும்புகிறோம். இதில் ஒன்றோடு கூட எங்கள் வேலை முடியணும்னு நான் விரும்பலை. இப்போ உங்களை இங்கே கொண்டு வர வேலையை ஆண்டவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இவரை வச்சு செஞ்சுருக்கிறாரு. அடுத்த வேலை இவர் இவங்களை கொண்டு போய் எங்கே சேர்க்கணும்? பரலோகத்தில் சேர்க்கணும். இந்த வேலையை செய்வதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் உதவி செய்யணும். அந்த வைராகியம் எங்களுக்கு இருக்குது. ஆண்டவரே, எங்களை நம்பி கொடுத்த ஆத்மாக்களை ஒன்றை கூட நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாதுங்கிற வைராகியம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்கள் வீடுகளுக்குள்ளே இப்படிப்பட்ட சர்ப்பங்கள் வராதபடிக்கு தடுக்கிற வேலை உங்கள்கிட்ட இருக்கணும். அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்களாம்? கொரிந்தியர் கொண்டு போய் உள்ளே அவர்களை ஆட்களை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்களாம்? உள்ளே விட்டுட்டாங்களாம். உள்ளே விட்டது நிமித்தம்
அவர் சொல்கிறார், ஐயோ இப்படிப்பட்ட போதனைகள் உங்களுக்குள்ளே வந்துருச்சே. இன்னும் கலாத்தியருக்கெல்லாம் வாசிக்கும் போது மனசு உடஞ்சே போச்சு. கலாத்தியருக்கு வாசிக்கும் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஐயோ நான் உன்னை குழந்தைய பெத்தெடுக்கிற மாதிரி பெத்தெடுத்தனே, இப்படி நீ நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பி பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டியே. திருப்பி சொல்கிறாரு, மீண்டும் உன்னை பெற்றெடுப்பதற்கு நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன்கிறார். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அதை வாசிக்கும் போது ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தாரு. ஒரு குழந்தை நல்லா ஃபார்ம் ஆகி ஒரு 5 வருஷம் 6 மாதத்தில் பிறக்கிற நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு இதில் அந்த கரு கலைஞ்சிருச்சு. திருப்பி அந்த குழந்தைய உருவாக்கி பெற்றெடுக்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டாராம். நான் உன்னை உருவாக்கி அவ்வளோ அழகாக கொண்டு வந்தேனே, இப்படி நியாயப்பிரமாணத்தினால நீ திரும்பி போயிட்டியே, ஐயோ நான் உன்னை திரும்பி பெற்றெடுக்கணுமே. அந்த பாரம் பவுலுக்கு இருக்குது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நான் தேவ வைராக்கியம் கொண்டேன். அந்த வைராக்கியம் தான் உங்கள் ஊழியக்காரருக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இருக்கணும். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஊழியக்காரனால் பெற்றெடுக்கப்படுகிற ஆவிக்குரிய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள். இதை கொண்டு போய் பத்திரமாய் பரலோகத்தில் சேர்க்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதற்கு நீங்கள் தான் ஒத்துழைக்கணும். சில நேரங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐயோ பாஸ்டருக்கு தெரிஞ்சால் தப்பாக நினைப்பாருன்ட்டு நீங்கள் சில பைபிள் ஸ்டடி போகிறீங்க, சில தெரியாதவங்களுக்கு ஊழியக்காரங்கிட்ட போகிறீங்க. நான் ஏன் திருப்பி அதை சொல்கிறேன் தெரியுமா? அநேக இடத்துல சர்ப்பம் இருக்கிறது, கள்ள உபதேசம் இருக்குது. அந்த கள்ள உபதேசம் உங்களை ஒரு நாள் கொன்று போடும். உங்களை கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவர் மூலமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு தான் அந்த பாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். உங்களை கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு அது தெரியாது. அவன் கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு உபதேசத்தை கொடுத்து நாளைக்கு பின்னைக்கு உங்களை நடுத்தல நிறுத்திடுவான். தூத்துக்குடியில் 200 குடும்பம் போயிடுச்சு. 200 குடும்பம் போயிடுச்சு தூத்துக்குடியில். ஏதோ எபிரேய பாஷை சொல்லிக் கொடுக்குறோன்னு 2 வக்கீல்கள் கூட்டிகிட்டு போய் தவறான உபதேசத்தை கூப்பிட்டு போய் கடைசியாக நரகம் இல்லை பரலோகம் இல்லைன்னு சொல்லி காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன், தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. எப்படியாவது எங்கள் சபைக்குள்ளே வந்த அத்தனை பேரையும் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க வேண்டும். நாங்கள் ஒன்றை கூட இழந்து போகக்கூடாது. நான் எப்பவும் எல்லா சபைக்கும் சொல்கிறதா, நம்ம சபைக்கும் சொல்கிறேன். இது என்னுடைய சபையாக நினச்சி நான் சொல்லுவேன். அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்ககிட்ட பேசுகிறேன். நம்ம சபைக்குள்ளே ஒருத்தன் காலை வச்சுட்டு நரகத்துக்குள்ளே கால் வைக்கவே கூடாது. நம்ம சபை தான் பரலோகத்துக்கான லாஸ்ட் பிளேஸ். ஏசுக்கிட்ட ஒரு பணம் வந்தால் கூட உயிரோடு தானே திரும்பி போகும். ஏசுக்கிட்ட ஒரு வியாதியஸ்தன் வந்தால் சுகமாகி தான் போவான். ஏசுக்கிட்ட ஒரு பிசாசு பிடிச்ச வந்தால் டெலிவரி ஆகி தான் போவான். அதே மாதிரி தான் நம்ம சபைக்குள்ளே ஒருத்தன் காலை வச்சுட்டானா அவன் நரகத்துக்குள்ளே போகவே மாட்டான், பரலோகத்துக்குள்ளே தான் போவான். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் உனக்கும் எனக்கும் வரணும். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் எனக்கு இருக்கணும். சுயநீதி வைராக்கியம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு தீர்மானம் சபைக்குள்ளே வரணும். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். என்னோடு கூட ஜெபிக்க விரும்புகிறவர்கள் மட்டும், நான் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவனாக நிற்கணும், கர்த்தருக்கேற்ற சாட்சியாக நிற்கணும், கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஆவிக்குரிய வைராக்கியத்தில் ஆவியில் வைராக்கியத்தோடு நான் வாழணும். அப்படி தீர்மானிக்கிறவங்க மட்டும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் உமக்கென்ற ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஒரு ஆவிக்குரிய வைராக்கியத்தோடு உமக்காக ஆண்டவரை நாங்கள் நிற்க வேண்டும் தகப்பனே. எந்த விதத்திலும் பிசாசானவன் எங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு, எந்த விதத்திலும் சுய நீதி எங்களுக்குள்ளே வந்து விடாதபடி தேவனாகிய கர்த்தர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. சர்வமானது ஸ்திரீயை வஞ்சித்தது போல ஆண்டவரே எங்களுடைய பழைய சுபாவங்கள் சுய நீதி எங்களை வஞ்சித்து விடாதபடி கர்த்தர் வேலி அடைங்கப்பா. உமக்கென்று ஆவியிலே நாங்கள் பற்றி எறியத்தக்கதாக விக்கிரகங்களை காணும்போது, அருவருப்புகளை காணும்போது, பாவத்தை காணும்போது எங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரட்டும் ஆண்டவரே. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரட்டும். எங்கள் முழங்கால்கள் முடங்கட்டும், எங்கள் கண்களிலே கண்ணீர் வரட்டும், எங்கள் நாவு உமக்காக அழுவட்டும் ஆண்டவரே. எப்படியாவது ஒரு எழுப்புதல் எங்கள் பகுதியில் வர வேண்டுமே ஆண்டவரே. ஆபிரகாம் நடந்த இடத்தையெல்லாம் அவனுக்கு தந்துட்டீங்களேப்பா. நாங்கள் நடக்கிற இடத்தெல்லாம் எங்களுக்கு தந்துருங்கப்பா. நடக்கிற இடத்தெல்லாம் தந்துருங்க. இப்படி ஊழியக்காரன் நடக்கிற இடத்தெல்லாம் தந்துருங்க. விசுவாசிகள் உமக்காக நடக்கிற இடத்தையெல்லாம் தந்துருங்க. அங்கெல்லாம் திருச்சபைகள் உருவாகட்டும். 1000 ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக கிடைக்கட்டும் தகப்பனே. அப்பா கிருபை பாராட்டுங்க தகப்பனே. நாங்கள் உங்களை சந்திக்க வரும்போது பவுல் எப்படி சந்தோஷமாய் கம்பீரமாய் சந்திக்க வந்தாரோ அதே போல நாங்களும் சந்தோஷமாய் கம்பீரமாய் சந்திக்க வரணும் தகப்பனே. மகிமையுள்ள கரத்தால் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.